Dragon Ball Super Season 2 Episode 2 ஓட குயிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல மீதஸ் பூவை எர்த்ல இருந்து கேலக்டிக் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றப்ப அதை தடுக்க வந்த கோகு வெஜிடாவையும் கோழி பிடிக்கிற மாதிரி ஓதே அமுக்கி அவங்களை ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். அங்க மீதஸ் பூக்குள்ள கிரேட் லாட்ஸ் ஆஃப் லாட்ஸ்னு சொன்னதோட பேக் ஸ்டோரி என்ன, ஒரு பவர்ஃபுல்லான முக்கியமான வில்லன் ஒருத்தன் கேலக்டிக் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான்ட்டு மீத சொல்லி இருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த எபிசோட் 2ல பார்க்க போறோம். வாங்க பாப்போம். 10 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்க பூ மாதிரி இருக்கிற ஒருத்தன் வானத்திலிருந்து விழுகிற கற்கள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தான். பார்க்கவே ரொம்ப காயப்பட்டும் இருந்தான். இன்னும் நிறைய வருதுப்பாரு அப்படின்னு கூட இருக்கவன் பூ கிட்ட சொல்ல டைம் இல்லாதால அது டைரக்டா பூ மேலே விழுந்துடுது. தலைவரே என்னாச்சு அப்படின்னு கூட இருக்கவன் பயத்துல கத்த பூ அந்த எரிக்கலை தூக்கிக்கிட்டு மேல வந்து பக்கத்துல தூக்கி போட்டுட்டு விட்டா எனக்கு இங்க சமாதி கட்டிடுவாங்க போல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்ச அப்படின்னு பூ சொல்லிக்கிட்டு இருந்தான். அடே என்னடா போறவன் எரிக்கலாம் வச்சு எங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் கூட இருந்தவன். யார சொல்றான் அப்படின்னு வானத்தை ஜூம் பண்ணி பார்த்தா மம்புட்டியா மாதிரியே கம்பளி போதே போத்திக்கிட்டு கையில எரிக்கல வச்சுக்கிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்து நின்னுட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம பக்கத்துல இருக்க ஒரு பிளானட் மேல தன்னோட பவரை யூஸ் பண்ணான். என்னன்னு பார்த்தா அந்த பிளானட்ல இருக்க லைஃப் எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த உயிரினங்களோட லைஃப் ஃபோர்ஸ் உறிஞ்சப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்த நிலைமையில கீழே விழுந்துகிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளானட்டோட லைஃப் ஃபார்ம் மொத்தமா உறிஞ்சப்பட்டு வேகமா வதண்டு போயிடுச்சு. உரியப்பட்ட மொத்த லைஃப் எனர்ஜியும் அப்படியே கம்பளி போதும் போத்தி இருந்தவன் கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர ஆரம்பிச்சது. பூவும் கூட இருக்கணும் இவன் ஒரு பிளானட்ல இருக்க உயிரினங்களே அடிச்சிட்டான் அப்படின்னு கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த மண்டைக்கு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி அப்சர்வ் பண்ணப்பட்ட எனர்ஜி மொத்தமா லோட் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே பானிபூரி சாப்பிடுற மாதிரி வாயில போட்டு ஒரே கல்ப்ல முழுங்கி டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பூவும் கூட இருக்கிறவனும் இவன் இப்படித்தான் பிளானட்டோட எனர்ஜியில அப்சர்வ் பண்ணி தன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் போலன்ட்டு கோவத்துல கத்திக்கிட்டு இருந்தான். அப்சர்வ் பண்ண பவரை வச்சு குள்ள மண்டையும் தன்னோட பவரை ரைஸ் பண்ண இவனோட இந்த பவர் ரைஸ் வானத்துல இருக்க சூரியன் மாதிரி ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. இந்த பவரை பால வர ஆறா எனர்ஜியே பூவையும் கூட இருக்கிறவனை அட்டாக் பண்ண அவங்க அந்த அட்டாக்ல மாட்டி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கம்ப்ளிமெண்டையும் பவர் பண்ணி முடிக்க முன்ன இருந்ததை விட இன்னும் பவர்ஃபுல் ஆனது நினைச்சு பூவும் கூட இருக்கிறவனும் பயந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நம்மளால சத்தியமா அந்த மிருகத்தை ஜெயிக்க முடியாதுன்னு பூ சொல்லிக்கிட்டு இருந்தான். தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் கேலக்டிக் ஃபோர்ஸஸ் சேர்ந்தது பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பிளானட் ஹீட்டர் மோதோ ராகிஸ்டா சோலார் சிஸ்டம் டிஸ்ட்ராய் பண்ணுது 360 பிளானட்டுக்கு மேல டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு இந்த தருதல மேல அவ்வளவு கேஸ் ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கிட்டே போலாம். நாம இது வரைக்கும் பார்த்ததுல இவன் தான் கிரேட்டஸ்ட் கிரிமினல்னு சொல்லலான்ட்டு குட்டியா இருக்கவன் சொல்ல வளர்ந்தவன் ஆமா ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த மிருகத்து கூட நம்மளால சண்டை போடவே முடியாது. இப்ப நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் லாட்ஸ் ஆஃப் லாட்ஸ் கிட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சண்டையில மாட்டிட கூடாதுன்னு ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி போய் சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பவர் அப்ப கம்ப்ளீட் பண்ணும் போதோ தரை இறங்கி பூ அட்டாக் பண்ண ரெடியானா இவனோட பவர்ஸ் இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இங்கேயே பாடையை கட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். இவனோட அப்சர்வ் பண்ற மேஜிக்கை தடுக்கிற மாதிரி ஏதாச்சும் நம்மளால பண்ண முடிஞ்ச நல்லா இருக்கும்னு பூ கிட்ட கூட இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இதை விட்டா வேற வழி இல்ல, என்னோட காட்லி பவரை யூஸ் பண்ணி இவனோட மேஜிக் பவர்ஸ் அவங்க கிட்ட இருந்து எடுக்க போகுதுன்னு லாட்ஸ் ஆஃப் லாட்ஸ் சொல்றான். அப்படி ஒரு டெக்னிக் இருக்காகின்னு கூட இருக்கவன் கேட்க இதுக்கு நானே கிரியேட் பண்ண டெக்னிக் தான் அது, ஃபியூச்சர்ல எப்போவாச்சும் ஹெல்ப் ஆகும்னு எனக்கு முன்னாடியே தோணுச்சு. இது ரொம்ப டேஞ்சரஸான டெக்னிக்ங்கிறதால வேற யாருக்கு என்னால சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா லாட்ஸ் பூ தன்னோட சக்தியை மோதவை நோக்கி லோட் பண்ண ஆரம்பிச்சான். இது ரொம்ப டேஞ்சர்னு கூட இருக்கவன் சொல்லியும் பூ கேட்காம தன்னோட எனர்ஜியை ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி மோதவை நோக்கி அட்டாக் பண்ணான். மோதவும் அந்த அட்டாக்ல டைரக்டா ஹிட் வாங்கினான். இப்படி மோதவோட பவர்ஸ் எடுக்கிறதுக்காக லாட்ஸ் ஆஃப் லாட்ஸ் தன்னோட காட்லி பவர் யூஸ் பண்ணது மூலமா அவரோட காட்லி பவர்ஸ் இழந்தது. தன்னோட மேஜிக் பவர்ஸ் இழந்த மோதோ எதிர்த்து சண்டை போட முடியாம கேலக்டிக் ஃபோர்ஸால ஜெயில அடைக்கப்படுறான். மோதோ என்னதான் அவனோட மேஜிக் பவர்ஸ் இழந்திருந்தாலும் மோதோவால இன்னுமே சண்டை போட முடியும். அதனாலதான் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுமே அவனை யாராலையும் கொல்ல முடியாம மோதோட லைஃப் ஃபுல்லா அவன் ஜெயில இருக்கிற மாதிரி அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்னு மீதஸ் கோகு வெஜிடா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். பல மில்லியன் வருஷம் ஆனப்ப கூட மோத முடிய இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான வெஜிடா கேட்க மீதஸ் எஸ் சொன்னான். ஓ கெலட்டு பயில அவன் அப்படின்னு கோகு ஆச்சரியப்பட அப்புறம் எப்படி அவன் ஜெயில தப்பிச்சான் அப்படின்னு கோகு கேட்க எப்படியோ மோதோ அவனோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கெயின் பண்ணி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். அதனாலதான் எங்களுக்கு இப்ப லாட்ஸ் ஆஃப் லாட்ஸோட மேஜிக் பவர்ஸ் ஹெல்ப் தேவைப்படுது, மோதவை திருப்பி பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு மீத சொல்லிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் ஓகே, அதுக்கு ஏன்டா பூவை பிடிச்சி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு வெஜிடா கேட்க மோதவை பீட் பண்ணப்பதான் பல வருஷம் கழிச்சு லாட்ஸ் ஆஃப் லாட்ஸா பூ அப்சர்வ் பண்ணிட்டான். ஓ இது உனக்கு தெரியுமா வெஜிடா அப்படின்னு கோகு கேட்க வெஜிடா எனக்கு எப்படா தெரியும், தெரியாதுடா அப்படின்னு சொல்றான். மீதஸ் எங்களுக்கு இப்ப இருக்க ஒரே நம்பிக்கை பூக்குள்ள இருக்க லாட்ஸ் ஆஃப் லாட்ஸோட எபிலிட்டியை பூக்குள்ள இருந்து வெளியே வைக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்க. வெஜிடா பூ கிட்ட அப்படியே பவர் இருக்கா என்ன, நீ பூவை உன்னோட ஸ்டண்ட் கன்னை யூஸ் பண்ணி எல்லாம் கடத்திட்டு வரல, அவன் தூங்கிட்டு இருக்க நேரத்துல அலேக்கா தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்க,
இருக்க, இந்த மாதிரி தூங்க ஆரம்பிச்சான்னா அவன் எழுந்திருக்க பல நாள் ஆகும் அப்படின்னு வெஜிடா சொல்லிட்டு இருக்க சேம் டயத்துல பூ தூக்கத்துல முனக ஆரம்பிச்சான். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பூ கூட இருக்கும். பூ கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது பூ டக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சு தூக்கி அடிச்சான். பூவை பாத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பதவிட்டு இருக்க பூ தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். ஜாக்கோ பூ எழுப்புறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கோகு கிட்ட கேட்க, ஆமா அந்த நாய் எப்போ எழுந்திருப்பான்னு எனக்குமே தெரியாது, அவனுக்கா தோணும் போது எழுந்திருப்பான் அப்படின்னு கோகு ஜாக் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மீதஸ் இது ப்ராப்ளம் ஆச்சு, இன்னும் நாங்க மோரோட லொகேஷனே கண்டுபிடிக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க கோகு நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மீதஸ் ஹாப்பியா உங்க ஹெல்ப் கிடைச்சா ஈஸியா தான் இருக்கும், உங்களுக்கு இது கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேக்குறான். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, என்ன வெஜிடா நீ என்ன சொல்ற அப்படின்னு கோகு வெஜிடா கிட்ட கேட்டான். வெஜிடா கடுப்புல டேய் இவனுக்கு நம்ம ஹெல்ப் வேணுங்கிறதால தான்டா நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கான், இதுல இப்ப ஹெல்ப் கேட்கற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான் அந்த பாப்கட் மண்டையன் அப்படின்னு வெஜிடா புலம்பிக்கிட்டு இருந்தான். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல், எங்களுக்கு நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் மீதஸ் சொன்னான். நாங்க பவர்ஃபுல்லா, எங்களை விட இந்த யூனிவர்ஸ்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நாங்க எங்களை மாதிரியே இருக்க சயான்ஸ கூட ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னு மீதஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கோகு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த வெஜிடா யோசிக்கிறான், இந்த மீதஸ் பையனோட கீ எனர்ஜியை மட்டும் என்னால ரீட் பண்ணவே முடியல, கண்டிப்பா அவன் வீக்ல மட்டும் தெளிவா தெரியுது, இவன் பின்னாடி வெறும் ஸ்பீடா மட்டும் வரல, குயிக்கா அடுத்த ஸ்டெப்பை வேகமா எடுத்து என்ன நாக் அவுட் பண்ற அளவுக்கு இவன் கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குன்னு மனசுக்குள்ள மீதஸ் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் வெஜிடா. மீதஸ் கெலக்டிக் கிங் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கோகு வெஜிடா கூப்பிட்டான். யார் இந்த கெலக்டிக் கிங் அப்படின்னு கோகு கேட்க ஜாக்கோ அடே கெலக்டிக் கிங் யாரா, நீ யூனிவர்ஸ் 6 கூட சண்டை போடும்போது கூட வந்திருந்தால மறந்துட்டியா அப்படின்னு ஜாக்கோ கேட்க, ஓ ஆமா இல்ல அந்த ஆக்டோபஸ் மண்டையன் தானே அப்படின்னு கோகு சொல்ல, அடே நான் ஒன்னு ஆக்டோபஸ் மண்டையன் இல்லடா அப்படின்னு கெலக்டிக் கிங் அங்க வந்து கடுப்புல கோகு கிட்ட சொன்னாரு. அப்ப எப்படி இருக்கு ஆக்டோபஸ் மண்டையா அப்படின்னு கோகு கெலக்டிக் கிங்க்கு கை கொடுத்தான். அடே யாரா நீ ஏதோ ஓல்டு ஃப்ரெண்ட மீட் பண்ற மாதிரி கை கொடுக்கலன்னு ஜாக்கோ கோகு கிட்ட கேட்டான். கெலக்டிக் கிங் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ பிடிக்கிறது கை இல்லன்னு, நீ வேணும்னு தான்டா பிடிச்சிருக்க அப்படின்னு கோகு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த கெலக்டிக் கிங். ஒருவேளை இன்ட்ரோடக்ஷன் பஞ்சாயத்துல முடிச்சிட்டு கெலக்டிக் கிங் அவரோட ஃபோர்ஸுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த மீட்டிங் எதுக்குன்னா கேக்காட்னு அழைக்கப்படுற சன் கோகுவும் வெஜிடாவும் கெலக்டிக் பேட்ரோட ஸ்பெஷல் மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றேன், உங்களோட அந்த போஸ்டிங் மோத பிடிக்கிற வரைக்கும் மட்டும்தான், அதுக்கப்புறம் கெலக்டிக் ஃபோர்ஸோட அத்தாரிட்டியை வேற எங்கேயாச்சும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நீங்க கெலக்டிக் பேட்ரோட இன்வெஸ்டிகேஷனுக்கு அழைக்கப்படுவீங்கன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லிக்கிட்டு இருந்தா கெலக்டிக் கிங். ஜாக்கோ கெலக்டிக் ஃபோர்ஸோட யூனிஃபார்ம் கோகு வெஜிடாட்ட கொடுத்தான். கோகு இதெல்லாம் யாரா போடுவா அப்படி ரிஜெக்ட் பண்ணா. உடனே ஜாக்கோ என்னடா அப்படி சொல்லிவிட்ட, இந்த யூனிஃபார்ம் கிடைக்காத யூனிவர்ஸ்ல எவ்வளவு தாங்க கிடக்கான், இவ்வளவு போய் எங்கிட்டு இருக்கானுங்க, அதுவும் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஜாக் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். அடே அந்த குடுவையெல்லாம் போட்டுக்கிட்டு ஈஸியெல்லாம் மூவ்மெண்ட் எல்லாம் போட முடியாதுடா, எனக்கு அது வேணாம் அப்படின்னு கோகு ரிஜெக்ட் பண்ணான். மீத சொல்றான் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே போட சொல்ல மாட்டோம், ரூல் படி எங்க ஆர்கனைசேஷனோட லோகோ உங்க ட்ரெஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வச்சு கோகோட ட்ரெஸ்ல லோகோ வரைஞ்சு விட்டுறானுங்க கெலக்டிக் ஃபோர்ஸ். என்னடா அது எங்க ட்ரெஸ்ல கோடெல்லாம் போட்டு விட்டீங்கன்ட்டு கோகுவும் வெஜிடாவும் புலம்பிட்டு இருந்தானுங்க. எப்படியோ நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, இனி சரவெடி தான், நான் தான் உங்க சூப்பர்வைசர், அண்ணன் சொல்றத அப்படியே கிட்ட கரெக்டா நடக்கணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா நம்ம டீமோட மான்காலத்தை போச எல்லாம் சேர்ந்து போடுங்க இப்பவே அப்படின்னு ஜாக் கோகு வெஜிடா கிட்ட சொல்ல, கோகு ஜாக்கோ மேல இங்கே பார்த்து ஆச்சி முடியாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குனு ஹெட் குவார்டர்ஸ்ல ஏதோ எமர்ஜென்சி அலாரம் அடிச்சு எல்லாரும் அவசரமா ஓடிட்டு இருந்தாங்க. இத பார்த்தா கோகு என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் எங்கடா ஓடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்க மீதஸ் என்ன ஆச்சுன்னு பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கேக்குறான். அண்ணே மேக்ரோன்ஸ் பிரதர்ஸ் ஏதோ நம்ம கிட்ட இருந்து ஆட்டையை போட்டானுங்க, அந்த திருட்டு பசங்களை தடுக்கிறதுக்காக நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, மறுபடியுமா போன வருஷம் தாடா இவங்களை அடிச்சு துரத்தி அனுப்பணும் அப்படின்னு மீதஸ் சொல்லிட்டு இருக்க, யாரு அது அப்படின்னு கோகு ஜாக்கோ கிட்ட கேக்குறான். அதுக்கு ஜாக்கோ சொல்றான் அவங்க ஒரு திருட்டு பசங்கப்பா, எப்பப்பா கெலக்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி ஏதாவது திருட்டு வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு கோகுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான். மீதஸ் சொல்றான் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நானே இந்த திருட்டு பசங்களுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு வரேன்ட்டு மீதஸ் வெளியில கிளம்பினான். உடனே கோகு மீதஸ் கிட்ட கேக்குறான், அடே எங்களை இங்க விட்டு நீங்கடா போற அப்படின்னு. உடனே மீதஸ் சொல்றான் கவலைப்படாதீங்க கோகு, விஜய் டிவில குக் வித் கோமாளி ஷோ போயிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சின்ன வேலை உடனே போயிட்டு வந்தவன்ட்டு. உடனே கோகு சொல்றான் அந்த மொக்க ஷோவை எவன்டா பாக்குறது, இது நானும் வரேன், எனக்கு உன்னோட பவர்ஸ பாக்கணும்னு வெஜிடா சொல்ல, சரி வாங்க போவோம் அப்படின்னு மீதஸ் கோகு வெஜிடாவை கூட்டிட்டு கிளம்பினான். அடே ஜாக்கோ நீ ஏன்டா இங்க கூட வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கோகு கேட்க, என்னோட வேலையை உங்க ரெண்டு பேரும் கண்காணிக்கிறதாண்டா, அதனாலதான்டா நான் இங்க வர மாதிரி ஆகிட்டேன்னு கோகு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் ஜாக்கோ. அப்படியே பிளானட் ஜங்குக்கு போனா ப்ளூ கலர் ஸ்டோன் மைனிங் நடக்கிற இடத்துல ஒரே கலவரமா இருக்கு, பார்க்க டாக் மாதிரியே இருக்க போலீஸ்லாம் யாரையோ நில்லுங்கடா ஓடாதீங்கடா அப்படின்னு தோத்த ட்ரெயின்ல இருந்து திருட்டு பசங்க இவங்கள ஷூட் பண்ணி காலி பண்றானுங்க. அப்பாடி ஒரு வழியா ஒளிஞ்சானுங்கடா அப்படின்னு மேக்ரோன்ஸ் பிரதர்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்க, அண்ணா அவங்க தான் கடைசி காட்சி, இனிமே நம்மள தடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்றான். ஆமாண்டா தப்பி இவங்க எல்லாம் வேஸ்ட், நம்மளெல்லாம் இந்த மாதிரி பொடி பசங்க எல்லாம் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான் அண்ணங்கார. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்நாள் பூரா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ரிச் ஆகிரும் அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரி கரெக்ட் டைமிங்ல மீதஸ் அங்க வந்தான். அண்ணா அங்க பாரு அப்படின்னு சொல்ல, வளர்ந்த வெட்டி பார்க்க கட்டதுக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே இந்த கெலக்டிக் ஃபோர்ஸுக்கு வேலையா போச்சு, நம்மள மாதிரி உழைச்சு சம்பாதிக்க
சம்பாதிக்கிறவங்கள தடுக்கிறதுக்குனே வண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த கெலக்டிக் பேட்ரோல். சரி ஓகே, இவங்க நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ற, நம்ம புடிச்சு வச்சதுக்கு ஆஸ்ட்ரேஜ் எல்லாம் தப்பிச்சு போவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்றான் வளர்ந்துகிட்டவன். மீதஸ் மேல இருந்துகிட்டு சிச்சுவேஷன் அனலைஸ் பண்றான். இவங்க கடத்த ட்ரை பண்ற போதுல பார்த்து சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறான். இந்த டைம் ப்ளூ ஸ்டோனையோட ஆட்டையை போட்டு போறீங்க அப்படின்னு மீதஸ் சொல்லிக்கிட்டு இருக்க கோகு அது என்னடா ப்ளூ ஸ்டோன் அப்படின்னு ஜாக்கோ கிட்ட கேக்குறான். இந்த ப்ளூ ஸ்டோன் எர்த்ல யூஸ் பண்ற ராக்கெட் ஃபியூல் மாதிரி யூனிவர்ஸ்ல அனைத்து வகையான மிஷனுக்கும் யூஸ் பண்ற ஒரு எரிசக்தி அப்படின்னு சொல்றான் ஜாக்கோ. இது ரொம்ப காஸ்ட்லியா அப்படின்னு கோகு கேட்க, அட ஆமாண்டா, அதனாலதான்டா இவங்க ஆட்டையை போட்டு அதை பிளாக் மார்க்கெட்ல விற்க ட்ரை பண்றானுங்க. இவங்க திருடிட்டு போற சைஸை வச்சு ஒரு பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு ஒரு பாமை கிரியேட் பண்ண முடியும்னு ஜாக்கோ கோகு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே சேம் டைம் மீதஸ் ஆக்ஷன்ல இறங்கினான். இல்ல ட்ரெயின்ல குச்ச மீதஸ், அடே ஒரு ட்ரெயின் ஃபுல்லா கடத்திட்டு போய் எந்த பிளானட்டா டிஸ்ட்ராய் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப யாரோ பின்னாடில இருந்து ஷூட் பண்ண மீதஸ் ஷூட் பண்ண சவுண்ட் கேட்டு அதுல இருந்து தப்பிச்சு பாக்குறான். மேக்கரன்ஸோட ஃபர்ஸ்ட் சிப்லிங் அங்க நின்னுகிட்டு இருக்கான். அட நம்ம மீதஸ் சாதுங்களா, என்ன சாது இந்த பக்கம் அப்படின்னு பாஸ்தா கேட்க, டேய் போன வருஷம் தான்டா என்கிட்ட அடி வாங்கிட்டு போனேன், எதுக்குடா உனக்கு இந்த வேலை அப்படின்னு மீதஸ் கேட்க, அது போன வருஷம், இது இந்த வருஷம், உன் கூட என்னால சண்டை போட முடியாது, அங்கேயே இது பேச்சு பேச்சா தான் இருக்கணும். அப்படியா, சரி உன் கையில இருக்க கண்ணை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாவகாசமா உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு மீதஸ் பாஸ்தா கிட்ட சொல்ல, பாஸ்தாவும் சரின்னு சொல்லிட்டு சைடுல பாக்குறான். அங்க இருக்கிற சைன் போர்டை பார்த்துட்டு ஏதோ பிளான் போடுறான். நைஸா கன்னை மேஜிக் ஆள லோட் பண்றான். மீதஸ் கன்னை சீக்கிரம் போடு அப்படின்னு சொல்றாரு. பாஸ்தா சரின்னு சொல்லிட்டு கன்னை மேல தூக்கி போடுறான். மீதஸ் அப்படியே அந்த கன்னை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கன் ரெண்டு பொட்டிக்கு கேப்ல விழுகுது. பாஸ்தா சொடக்கு போட்டு மேஜிக் ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வச்சாதான். எல்லாம் ஆச்சரியமா பார்க்க ரெண்டு பொட்டியும் தனித்தனியா கிளண்டு போக ஆரம்பிச்சது. பெண்ணி சாருக்கு வேற வேலை இருக்கும், அவருக்கு ட்ராக்க மாத்தி விடு அப்படின்னு பாஸ்தா சொல்ல, இதோ பண்ணிடுறாச்சு அப்படின்ட்டு பெண்ணி ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ராக்கோட கியரை ஷிஃப்ட் பண்ணி விட்டாதான். இதுல மீதஸ் வந்த பொட்டி அப்படியே வேற ட்ராக்ல போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் இப்ப தனித்தனியா வேற ட்ராக்ல போறாங்க. பாஸ்தா இன்னொரு கண்ணை எடுத்து மீதஸ் போயிட்டு இருக்க ட்ராக்க வெடிக்க வச்சதான். மீதஸ் ட்ராக் பாதி காணாம போயிடுச்சு. ஜாக்கோ இந்த பாஸ்தா பாய் என்னெல்லாம் பண்றா பாருன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். மீதஸோட பொட்டி கொஞ்சம் கொஞ்சமா பள்ளத்தை நெருங்கிட்டு இருக்க, வரட்டாமாமே நாங்கெல்லாம் ரொம்ப மோசமான ரவுடி, இனிமே கூட வச்சே கூடாது அப்படின்னு பாஸ்தா சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட வண்டி டனலுக்குள்ள போயிடுது. மீதஸ் இவனோட பொட்டில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். இந்த பொட்டி கீழே இறங்காம இருக்க அதை தடுத்து நிறுத்தினா மீதஸ். ஜாக்கோ நீங்க வந்து அந்த ப்ளூ ஸ்டோன்ஸ பத்திரமா பாத்துக்க, நான் போய் அந்த பக்கி பயபோலையில புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா மீதஸ். ஜாக்கோ ப்ளூ ஸ்டோன்ஸ பொட்டில இருந்து ரெக்கவர் பண்ண, ஓ இப்படித்தான் கெலக்டிக் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கோகு சொல்லிட்டு இருக்க, அடே நோட் பண்ணியா மீதஸ காணோம், அதுக்குள்ள எங்கடா போனா அப்படின்னு வெஜிடா குழப்பத்துல இருந்தான். அடே அங்க போகுதுடா, அதுக்குள்ள எப்படிடா அங்க போனா அப்படின்னு கோகும் வெஜிடா ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. மீதஸும் டனலுக்குள்ள வேகமா ஓடி கரெக்டா ட்ரெயின் இன்ஜின் வெளியே வரப்ப அதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணா உள்ள எம்ப்ளாயிஸ கட்டி வச்சிருக்கிறதையும் பாக்குறான். அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்றாங்க, ஐயா அவங்க இடையிலே வேற வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க, எங்களுக்கு ஒரு டவுட், எந்த ஒரு போலீஸா தான் லேட்டா தான் வருவீங்களா, எல்லாம் முடிஞ்சதப்பறம் தான் வருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. கலட்டி விட்ட ப்ளூ ஸ்டோனை காப்பாத்தின ஜாக்கோ பாக்குறான். இன்ஜின்ல மிச்சம் இருக்கிற ஒரு பொட்டியை காணும்னு டக்குனு சைடுல வாட்டாமாமே ட்ருன்னு மேக்ரோ சிப்லிங்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ப்ளூ ஸ்டோன்ஸ தூக்கிட்டு போயிடுறாங்க. எப்படி அண்ணனோட பிளான், எத்தனை ஒரு போலீஸ பார்த்து போனாங்க, எங்க கிட்டே வா அப்படின்னு பாசா சிரிச்சுக்கிட்டே இருக்க, டக்குனு ஸ்பேஸ்ஷிப் நிக்க என்னன்னு பார்த்தா கோகு பைய வண்டி முன்னாடி தாவிக்கிட்டு இருந்தான். அடே நீ யாரா அப்படின்னு பாஸ்தா கேட்க, உங்களோட ஆட்டம் முடிஞ்சதுடி அப்படின்னு கோகு சொல்ல, இவன் சட்டையில கெலக்டிக் சிம்பிள் இருக்கிறத பார்த்து இவனும் அவங்க ஆள் தான் போல, ஆனா இவன் எப்படி எக்யூப்மெண்ட் எதுவுமே எல்லாம் பறந்துகிட்டு இருக்கான்ட்டு மேக்ரோன் சிப்லிங்ஸ் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அடே மீதஸ் இவங்கள தடுத்து நிறுத்தியாச்சு அப்படின்னு கோகு தூரத்துல இருந்து கத்துனா. மீதஸ் தேங்க்ஸ் கோகுன்னு சொல்ல, வெஜிடா மீதஸோட கையில ஏதோ வச்சதுக்கு நோட் பண்றான். அப்படியே அவங்க பறந்த ராக்கெட்டை பாக்குறான். ஒரு ராக்கெட்டோட டஸ்ட் டேமேஜ் ஆகி இருக்கிறத நோட் பண்றான் வெஜிடா. வெஜிடா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இந்த மீதஸ் பைய ஆல்ரெடி அவங்க ஷிப்பை டேமேஜ் பண்ணி தான் வச்சிருந்திருக்கான். கோகு இவங்கள பிடிக்கலனா கூட இவங்களால ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருக்க முடியாது. ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி எம்ப்ளாய் காப்பாத்துறது தான் மீதஸோட பிரையாரிட்டி. அப்படி இருக்கும்போது எந்த கேப்ல இந்த மீதஸ் பை இவங்க ஷிப்பை டேமேஜ் பண்ணிருப்பான்னு தெரியலட்டு வெஜிடா ரொம்ப குழப்பத்துல இருந்தான். ட்ரெயின் எம்ப்ளாயிஸ சேஃபா தரையில இறக்கி விட்டுட்டு இந்த பிளானட்ல கிளம்பி போனாங்க. மேக்ரோன் சிப்லிங்ஸ் ஜெயில அடைச்சு வச்சிருந்தான் மீதஸ். உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை அடி வாங்கினாலும் புத்தியா வராது இல்ல அப்படின்னு ஜாக்கோ மேக்ரோன்ஸ ஓட்டிக்கிட்டு இருந்தான். கோகு நீ வந்து வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு ஜாக்கோ கலாச்சு விட்டுட்டான். வெஜிடா மீதஸ் கிட்ட போய் உன்னால இந்த மிஷினை இன்னும் வேகமா முடிச்சிருக்க முடியும் தானே, நீ உன்னோட பவர்ஸ மறைக்குதுன்ட்டு எனக்கு தெரியும், நீ பக்கத்துல இருக்கானே கோகு கோகு அவனை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாதுன்னு வெஜிடா சொல்ல, அப்படி இல்ல வெஜிடா எனக்கு அவங்க ஸ்பேஸ் ஷிப்பை சேஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் இவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை நான் ஃபுல்லா டேமேஜ் பண்ணல, முக்கியமான எந்த பவர்ஸையுமே மறைக்கல அப்படின்னு சொன்னான் மீதஸ். இதுக்கு வெஜிடா அப்ப உண்மையாவே உன்னால மோதவை கேப்சர் பண்ண முடியாது, இதை நாங்க நம்பணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மீதஸ் யோ நம்பித்தாயே ஆகணும், நான் வேணா கெலக்டிக் ஃபோர்ஸ்ல நம்பணும்னு இருக்கலாம், அதுக்குன்னு மோதாவெல்லாம் என்னால தடுத்து நிறுத்த முடியாது, அவன் வேற லெவல்ல பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா மீதஸ். மீதஸோட இந்த தன்னடக்கம் தான் அவன் நம்பணும்னா இருக்க காரணம்னு ஜாக்கோ சைடுல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். மோதோட பவருக்கு லிமிட்டே இல்ல அப்படின்னு மீதஸ் வெஜிடா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இதை கேட்ட கோகு என்ன சொல்ற, லிமிட்டே இல்லையா, அப்ப அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போவானா அப்படின்னு கோகு மீதஸ் கிட்ட கேட்டான். ஆமா மோதவை எவ்வளவு சீக்கிரம் பிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது அப்படின்னு மீதஸ் கோகு கிட்ட சொன்னான். ஸ்பேஸ் ஷிப்ல சடனா எமர்ஜென்சி எல்லாம் அடிக்க
மீதஸ் பைலட் கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். கடைசி ஸ்குவாட் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. அப்போ மோதோட லொகேஷன் இவங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு நமக்கு நியூஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னான் பைலட். அப்பாடா சண்டை வரப்போகுது அப்படின்னு கோகு எக்ஸைட் ஆனா. மீதஸ் KT-40 செக்டார்ல இருந்ததா நமக்கு சிக்னல் வந்திருக்கு. 9 தடவை மோத தப்பிச்சு போயிருக்க மாட்டா நம்ம நம்புவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கோகு அது எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு கேட்க ஜாக்கோ அந்த பக்கம் தான் இருக்குன்னு கையை காமிச்சான். கோகு உடனே நான் அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மோதோட எனர்ஜியை சர்ச் பண்ண ஆரம்பிச்சான். ஜாக்கோ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வெஜிடா கிட்ட கேட்க வெஜிடா இந்த மண்டையனால அவன் பாக்குற திசையில இருக்க எல்லா கீ எனர்ஜியும் டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கோகு டீப்பான போக்கஸ்ல அப்படியே தேடிட்டு இருக்கான். ஒருபடியா ஒரு பவர்ஃபுல்லான கீ எனர்ஜி லாக் ஆகுது. ஒரு கிழட்டு கேட ஆடு மாதிரி ஒருத்தன் ஸ்லோ மோஷன்ல திரும்புவான். அது வேற யாரும் இல்ல, தி பிளானட் ஈட்டர் மோதோ தான். கோகு அவனோட கீ எனர்ஜியை பார்த்து ஷாக் ஆகுதான். இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. கடைசியா மோதோட இன்ட்ரோவும் வந்துருச்சு. என்னென்ன வில்லத்தானலாம் அந்த பையன் பண்றதை காத்துட்டு இருக்கானே தெரியல. வெஜிடா ஐயா மீதஸ் மேல சந்தேகத்தோடவே இருக்கான். மீதஸ் அப்படி ஏதாச்சும் மறைக்கிறானா என்ன? மோதோட லொகேஷன் இப்ப கோகுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவும் ஃபன்னா இருக்கிறதுக்காகவும் கதையோட கரு மரமா நிறைய டயலாக்ஸ் நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த அபிஷியல் டிராகன் பால் சூப்பர் மாங்கா எக்ஸ்பிளனேஷனை நாங்க எவ்ரி சாட்டர்டே சண்டே நம்ம சேனல்ல போட போறோம். தொடர்ந்து இதோட ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.